சண்முகம் ஒரு சாராயம் காய்ச்சி விற்கும் தொழிலை செய்து வருபவர். அவர் அந்த ஊரிலே இருக்கும் அனைவருக்கும் சாராயத்தை சப்ளை செய்து வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் சம்பாதிக்கும் பணத்தை அவரே செலவு செய்துவிட்டு வீட்டுக்கு எதுவும் தரமாட்டார். குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வந்தது. அவருடைய மனைவி ராமாயம்மாள் விவசாய கூலி வேலை செய்து வாழ்ந்து வந்தார். சண்முகத்துக்கு 2 மகன்கள். ஒருவன் ரமேஷ், அடுத்தவன் பெயர் விக்னேஷ். ரமேஷ் சற்று பெரியவன், விக்னேஷ் சிறியவன். ரமேஷுக்கு சரியாக படிப்பு வராதால் அவன் தாய் அவனை கூலி வேலைக்கு அனுப்பி வந்தாள். அவளும் விவசாய கூலி வேலை செய்து வந்தாள். விக்னேஷை படிக்க வைத்தாள். சண்முகம் அடிக்கடி கைதாகி சிறைக்கு செல்வார், மீண்டும் வருவார், மறுபடியும் கைதாகி செல்வார். இவ்வாறு வீட்டில் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருந்தார். ஒரு முறை சண்முகத்தை ஒரு கொலை குற்றத்துக்கு சந்தேகத்தின் பேரில் கைது செய்து நீண்ட நாளாக சிறையிலே அடைத்து விட்டார்கள். அவர் சிறையிலே இருந்தார். அப்பொழுது குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது ரமேஷ் லாரி கம்பெனியிலே கிளீனர் வேலை இருப்பதாக சொன்னார்கள். அங்கே சென்றான். அவனுக்கு அங்கே வேலை கிடைத்தது. இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். விக்னேஷோ பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது மாடிப்படியிலே கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மூளை பாதிக்கப்பட்டதால் பைத்தியக்காரனைப் போல் வளர்ந்து வந்தான். ரமேஷோ லாரியிலே கிளீனராக நீண்ட நாளாக வேலை செய்தான். அவனுடைய வேலையின் திறமையை மெச்சி அந்த கம்பெனியின் முதலாளி அவனுக்கு ஓட்டுநர் உரிமம் வாங்கி கொடுத்து டிரைவராக ப்ரமோஷன் செய்து கொடுத்தார். அவன் டிரைவராக ஓடிக்கொண்டிருந்தான். நீண்ட நாளாக ஓடினால் கம்பெனி நல்ல பெயர் இருந்தது. நல்ல திறமையும் அறிவும் உள்ள மனிதனாக திகழ்ந்தான். ஓரளவுக்கு வருமானமும் கிடைத்தது. தாயை பாதுகாத்து வந்தான். இந்த சமயத்தில் சிறையிலே நோய்வாய்ப்பட்டு அவர் தந்தை சண்முகம் இறந்து விட்டார். தாய் மட்டும் இருந்தார். அதே சமயத்தில் அவருடைய தம்பி விக்னேஷ் ஒரு சாலை விபத்தில் இறந்து விட்டான். அவனும் போய்விட்டான். தாய் மட்டும் அவனோடு வாழ்ந்து வந்தார். தாய்க்கும் சிறிய நோய் ஏற்பட்டும் அவளும் இறந்து விட்டார். இப்பொழுது ரமேஷுக்கு யாரும் இல்லை. தனிமரமாக இருந்தான். அப்பொழுது அவனுக்கு சுதந்திர போராட்ட வீரர் ஒருவர் தன் மகளை கொடுக்க முன் வந்தார். அவளை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தான். அப்பொழுது அவனுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. ஒருவன் பெயர் கோபி, இன்னொருவர் பெயர் ரகு. கோபி பெரியவன், ரகு சிறியவன். கோபி நன்றாக படித்து வந்தான். மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்தில் படித்தான். நல்ல மதிப்பெண் எடுத்தான். பள்ளியிலே முதல் மாணவனாக வந்தான். அவனை பெரிய கல்லூரியிலே சேர்த்து படிக்க வைத்து ஒரு பெரிய மருத்துவராக ஆக்கிவிட்டார் ரமேஷ். அவன் மருத்துவராகி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அறிவும் திறமையும் தைரியமும் இருந்தது அவனுக்கு. அவன் படித்தான். வெளிநாடுக்கு சென்று கூட பயிற்சி எடுத்து படித்தான். படித்து பெரிய மருத்துவமனையிலே மக்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்திலே பணியாற்றி வந்தான். சிறிய மகன் பெரிய என்ஜினியராகி வெளிநாட்டிலே கப்பல் கம்பெனியிலே ஒரு என்ஜினியராக திகழ்ந்து வந்தான். வறுமையிலே வாடி கஷ்டப்பட்டு வந்த ரமேஷின் குடும்பம் இன்று 2 மகன்கள் மூலம் இந்த ஊரிலேயே பெரிய மதிப்புமிக்க கௌரவமிக்க குடும்பமாக திகழ்ந்தது. ஒரு மகன் பெரிய மருத்துவராகிவிட்டான். இன்னொரு மகன் பெரிய என்ஜினியர் ஆகிவிட்டான். அவருடைய நல்ல எண்ணமும் விடாத முயற்சியும் உழைப்பும் நேர்மையும் இருந்ததால் அவன் படிப்படியாக முன்னேறி இந்த அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டத்திற்கு ஊரே மெச்சும்படி நல்ல திறமையும் தகுதி வாய்ந்த மனிதனாக 2 மகன்களை உருவாக்கிய ரமேஷ் மிகவும் சாமர்த்தியமானவன். அவன் வாழ்க்கையில் இது மாதிரி நடக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இன்று அவனை பார்க்கும் பொழுது எல்லோரும் பரவாயில்லை, ரமேஷ் நன்றாக குடும்பத்தை கொண்டு வந்து விட்டான், இவன் போல் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று பாராட்டினார்கள். அவனை புகழ்ந்தார்கள். இதுபோல்
நாம் அடிமட்டத்தில் இருந்தாலும் முயற்சியும் மேன்மையும் உழைப்பும் தைரியமும் இருந்தால் நாம் உயர்ந்த இடத்திற்கு வர முடியும் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. பின்பற்றுவோம். வாழ்க வளமுடன்.